வணக்கம். புதுவையில் 2 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களுக்குள் ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியதால் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி கலவரத்தை கட்டுப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தேங்காய்திட்டு துறைமுகம் அருகே வம்பாக்கீரபாளையம் மற்றும் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த போது ஏற்பட்ட பிரச்சினையில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். மேலும் நல்லவாடு மீனவர்களுக்கு ஆதரவாக வீராம்பட்டினம் மீனவர்கள் திரண்டு வம்பாக்கீரபாளையம் கடற்கரை நோக்கி சுளுக்கி வீச்செறிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்றனர். இதனை அறிந்த வம்பாக்கீரபாளையம் மீனவர்கள் கடற்கரையில் குவிந்தனர். இரு தரப்பினரும் ஆயுதங்களுடன் திரண்டதால் நிலைமை மோசமானது. எனவே வடக்கு எஸ்பி ராமராஜு, தாசில்தார் ரமேஷ் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் அங்கு தொடர்ந்து பதற்றம் நிலவி வந்த நிலையில் இரு தரப்பினரும் மாறி மாறி கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியாத நிலையில் கும்பலை கலைக்கும் வகையில் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இருப்பினும் இரு தரப்பினரும் கற்களால் தாக்கிக் கொண்டதால் 5 முறை வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் சிதறி ஓடினர். இச்சம்பவத்தில் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் நல்லவாடு கிராமத்தைச் சேர்ந்த எழிலரசன், வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த ஜவஹர், கடலூரைச் சேர்ந்த வினோத் ஆகிய 3 பேர் பலத்த காயமடைந்து அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஒதியஞ்சாலை உதவி ஆய்வாளர் நாகராஜ் கொடுத்த புகாரின் பேரில் வீராம்பட்டினம் மீனவர்கள் 500 பேர் மீதும், அரியாங்குப்பம் உதவி ஆய்வாளர் பாபுஜி கொடுத்த புகாரின் பேரில் வம்பாக்கீரபாளையம் மீனவர்கள் 500 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் ஆசிரியர் தகுதி தேர்விற்கான விண்ணப்பம் வழங்கும் பணியினை இயக்குநர் வல்லவன் துவக்கி வைத்தார். தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வரும் ஆகஸ்ட் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள ஆசிரியர் தகுதி தேர்விற்கு விண்ணப்பங்கள் கல்வித்துறை வளாகத்தில் விநியோகிக்கப்பட்டன. இதனை பெற புதுச்சேரியைச் சேர்ந்த டிடிஎட், பிஎட் முடித்தவர்கள் கல்வித்துறை வளாகத்திற்குள் திரண்டனர். இதனால் நெரிசல் அதிகமானதோடு பரபரப்பு ஏற்பட்டது. எனவே வரிசையில் சென்று விண்ணப்பம் பெற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் கூறுகையில், தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் இத்தேர்வில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்பங்களை இன்று 3ஆம் தேதி புதன்கிழமை முதல் வரும் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அனைவருக்கும் கல்வி இயக்கம், பள்ளி கல்வி இயக்கம் புதுச்சேரி என்ற முகவரிக்கு வரும் 15ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் இதற்கான தேர்வு வரும் ஆகஸ்ட் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெறும் என்றும் கூறினார். நீதிமன்ற காவலில் இருந்த கைதி தாக்கப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பூ வியாபாரி சுந்தரராஜன் விடுதலை சிறுத்தைகள் நகர துணை செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸிடம் இருசக்கர வாகனம் வாங்கிச் சென்று திருப்பிக் கொடுக்காததால் இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு பைக்கில் சென்ற சுந்தரராஜனை சுபாஷ் நண்பர்கள் ரஜினி, ஐயப்பன், குமார், சுரேஷ் ஆகியோர் விரட்டிச் சென்று தாக்கியதில் சுந்தரராஜன் காயமடைந்தார். அவரது புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சுபாஷ், ரஜினியை கைது செய்தனர். இதனை கண்டித்தும் சுபாஷை விடுவிக்க கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சுபாஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு கொண்டு சென்றபோது போலீசார் தாக்கியதாக புகார் எழுந்ததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாநில அமைப்பு செயலாளர் பாபானன் தலைமையில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தை மீண்டும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் தாசில்தார் ரமேஷ், வடக்கு எஸ்பி ராமராஜன், ஆய்வாளர்கள் அங்கப்பன், ரங்கநாதன் ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் சிறையில் அடைக்கப்பட்ட சுபாஷிடம் புகார் பெற்று விசாரணை நடத்தி போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலைந்து சென்றனர். இருப்பினும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீசார் வஜ்ரா வாகனம், துப்பாக்கி, தடிகளுடன் குவிந்ததால் காவல் நிலையம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் புதிய ஆளுநர் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகளில் அதிகாரிகள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். மேலும் ராஜ்நிவாசில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. புதுவை ஆளுநர் இக்பால் சிங் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளதை அடுத்து புதிய ஆளுநராக பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த வீரேந்திர கட்டாரியா நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் உத்தரவை தொடர்ந்து புதிய ஆளுநர் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளனர். இதற்காக ஆளுநர் இக்பால் சிங்கையும் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள வீரேந்திர கட்டாரியாவையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருகின்றனர். இந்நிலையில் புதுவைக்கு வரும் தேதி குறித்து ஓரிரு நாட்களில் தெரிவிப்பதாக வீரேந்திர கட்டாரியா கூறியுள்ளார். அவரிடமிருந்து தகவல் வந்த பின் ராஜ்நிவாஸ் அதிகாரிகள் டில்லி சென்று புதிய ஆளுநரை முறைப்படி புதுவைக்கு அழைத்து வருகின்றனர். இதனிடையில் பஞ்சாபிலிருந்து ஆளுநர் இக்பால் சிங் 4ஆம் தேதி டெல்லி சென்று அன்றைய தினமே புதுவைக்கு திரும்புவார் என கூறப்படுகிறது.
எனவே இந்த வாரத்திலேயே புதுவையின் 21வது ஆளுநராக வீரேந்திர கட்டாரியா பதவியேற்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளில் அதிகாரிகள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். புதுவை சுகாதாரத்துறையின் மெத்தன போக்கால் அரசு பொது மருத்துவமனையில் உயிர்காக்கும் கருவிகள் இயங்கவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கத்தின் வாயிலாக புதுவை அரசு நலவழித்துறையில் புதுவை மாநிலத்தின் 4 பிராந்தியங்களிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆய்வக தொழில்நுட்ப நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் 467 பேர் ஒப்பந்த அடிப்படையில் கடந்த 2005ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்டு 8 ஆண்டுகளாக குறைந்த சம்பளத்தில் மக்களுக்கு சேவையாற்றி வரும் நிலையில் அனுபவம் உள்ள அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் புதுவை அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூலம் பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கு பத்திரிகை வாயிலாக அறிவிப்பு வெளியிட்டு விண்ணப்பங்களை பெற்றிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேலும் சுகாதாரத்துறையின் மெத்தனமான நிர்வாகத்தால் CT ஸ்கேன், டயாலிசிஸ் போன்ற மருத்துவ கருவிகள் சரியாக இயங்காததால் பொதுமக்களின் உயிர் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், இதனால் அரசு பொது மருத்துவமனையில் அவ்வப்போது நடைபெற்று வரும் விரும்பத்தகாத சம்பவங்களால் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், எனவே அரசு இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் உயிர் காக்க இதனை போர்க்கால அடிப்படையில் சரி செய்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டால்தான் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க முடியும் என்றும் கூறியுள்ளார். புதுவையில் 25 இடங்களில் நோய் தடுப்பு விழிப்புணர்வு மையம் அமைக்கப்படும் என்று ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் ரவிக்குமார் கூறினார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய்களை தடுப்பதற்கான கூட்டு ஆராய்ச்சி திட்டத்திற்கு உலக சர்க்கரை நோய் அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்த ஆய்வுக்குழுவில் தலைமை ஆய்வாளராக ஜிப்மர் டாக்டர் அசோக்குமார் தாஸ், இணை ஆய்வாளர்களாக புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன், ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார், கண்காணிப்பாளர் பாலச்சந்தர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தலைமை ஆய்வாளர் டாக்டர் அசோக்குமார் தாஸ் கூறுகையில், உலக சர்க்கரை நோய் அமைப்பு ஆராய்ச்சி திட்ட அனுமதிக்கு நன்றி கூறுவதோடு புதுவை நகர கிராம பகுதிகளில் நோய் பரவாமல் கட்டுப்படுத்தும் திட்டத்தை புதுவை மாநிலம் மட்டுமின்றி பிற மாநில மக்களுக்கும் கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் புதுவையில் 19 மையங்களிலும், காரைக்காலில் 4 மையங்களிலும், மாகே ஏனாமில் தலா 1 மையத்திலும் அமைக்கப்பட்டு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மூலம் மக்களிடையே நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் கூறுகையில், பேராசிரியர் தாஸ் தலைமையில் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த எடுக்கும் முயற்சிக்கு முன் உதாரணமாகவும் அரசு தன்னார்வ அமைப்புகளுக்கு சுகாதார திட்டங்களை கொண்டு செல்வ உதவும் ஜிப்மர் மருத்துவர்கள், தொழில்நுட்ப மருத்துவ உதவியாளர்களுக்கு பன்முக பயிற்சி அளிக்கப்படும் என்றார். பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து பிரிவினருக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் மற்றும் அகில உலக அளவில் கேன்சருக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன், ஜிப்மர் இதய நிபுணர் பாலச்சந்தர் ஆகியோரும் பேசினர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள இந்திய தேசிய ராணுவ கல்லூரியில் 8ஆம் வகுப்பில் சேர வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று புதுவை கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அமைந்துள்ள இந்திய தேசிய ராணுவ கல்லூரியில் 8ஆம் வகுப்பில் மாணவர்களை சேர்க்க வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். விண்ணப்ப படிவத்தை அஞ்சல் அல்லது விரைவு அஞ்சல் மூலம் பெற்றிட தெளிவான அஞ்சல் குறியீட்டு எண் உள்ள விலாசம் மற்றும் தொடர்பு எண் ஆகியவற்றுடன் கூடிய கோரிக்கை மனுவுடன் தி கமாண்டன்ட், ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்டரி காலேஜ், டேராடூன், டிராயி பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டெலிபவன், டேராடூன், உத்தரகாண்ட் கிளையில் மாற்றத்தக்க வகையில் விண்ணப்பத் தொகையை கேட்பு வரைவொலியாகவோ அல்லது www.rimc.gov.in என்ற RIMC வலைதளத்திலிருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்யப்பட்ட செலுத்துச் சீட்டு மூலமாகவோ தி கமாண்டன்ட், ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்டரி காலேஜ், டேராடூன், கான்டோன்மெண்ட், உத்தராஞ்சல் என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டுமென அறிவுறுத்தியுள்ள அவர், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இணை இயக்குநர், புதுவை கல்வித்துறை அலுவலக முகவரியில் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். NLC பங்கு விற்பனையை எதிர்த்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். NLC பங்குகளை விற்க வேண்டாம் என்று தமிழக முதல்வர் கோரியதை மத்திய அரசு புறந்தள்ளியதோடு மாநில அரசின் முதலீட்டு நிறுவனங்களுக்காவது விற்குமாறு விடுத்த கோரிக்கைக்கும் பதில் அளிக்காமல் NLC பங்குகளை தனியாருக்கே விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் AITUC அபிஷேகம் தலைமையில், CITU நிலவழகன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, தலைவர் அண்ணா அடைக்கலம்,
ஏஐசிசிடியு பாலசுப்ரமணியன் மற்றும் பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் இணைந்து தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.